வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் கம்பெனியில் வர தெஃப்ட் அலாரம் சிஸ்டத்தில் ஒரு சின்ன லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபிட் பண்ணியிருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா Yamaha Ray ZR. இந்த Ray ZRல பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போல் ரிமோட் கனெக்ஷன் பண்ணுற கனெக்ஷனை சொல்லிடுறேன். ரிமோட்லேருந்து வர 2 எல்லோ இருக்கும். அந்த 2 எல்லோ வந்து இண்டிகேட்டருக்கு வர மெயின் லைன், அதாவது இண்டிகேட்டரில் மெயின் லைன் 2 சைடு இண்டிகேட்டரோட மெயின் லைனும் இதை கனெக்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கலர் ஆரஞ்சு கலர் வயர் எல்லாத்துக்கும் தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைலட் கலர் வயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வைலட் கலர் லைன் தான் இங்கே ஒரு 5 பின் ரிலே மாதிரி புதுசாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 பின் ரிலே எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த இதில் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அந்த பெரிய ரெட் வயர் எப்பயும் போல் பேட்டரி மெயினில் கனெக்ஷன் பண்ணிடணும். இது ஒரு புதுசாக வந்திருக்க டெக்னிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இந்த கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு பஸருக்குரியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கப்ளரை பற்றி ஏற்கனவே கப்ளர் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோட இன்புட்டுக்கு போகிற லைன். செல்ஃபில் நமக்கு எந்த லைன் வேணுமோ அந்த லைன், அதாவது பாசிட்டிவ் வேணும்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வேணும்னா நெகட்டிவ், இந்த வழியாக இன்புட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா Yamaha ஸ்கூட்டர் டைப்புன்றனால செல்ஃப் பட்டன் வழியாக மெயின் லைன் போகும். அதனால் அந்த க்ரீன் வயரை ரெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக் லைன் வந்து பார்த்திங்கன்னா Yamahaவோட பெரிய பைக்குக்கு அந்த இதுக்கெலாம் செல்ஃப் பட்டன் வழியாக எடுத்து போச்சுன்னா அந்த க்ரீனை கழட்டிட்டு இந்த பிளாக் வழியாக கொடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ளூ வந்து அவுட்புட் லைன், அதை வந்து நம்ம டேரெக்டாக ரிலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டை வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்தெந்த கனெக்ஷன் எதுக்கு வரும்ன்ட்டு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அந்த லேட்டஸ்ட் அப்டேட் ஒரு 5 பின் ரிலே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 5 பின் ரிலே எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன கனெக்ஷன், அதை பற்றி தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். அந்த இப்போ 5 பின் ரிலே பற்றி இப்போ பார்ப்போம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நம்ம Yamaha MT-15க்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணதை உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் செல்ஃப் பட்டன் அமுக்கிறப்ப ஃபஸ்ட் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டில் பார்க் லைட்டில் எரியும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹெட்லைட் பார்க் லைட் எரியிறப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள அந்த ரெட் வழியாக வந்து அப்படியே ஆரஞ்சு வயருக்கு தான் நம்ம கனெக்ஷன் ஆகும். அது வழியாக தான் நம்ம இந்த ஹோல் எல்லாத்துக்குமே லைன் போகிறது. அந்த மாதிரியான பார்க்குறப்ப இந்த பார்க் லேம்ப்பு, இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, டிஜிட்டல் மீட்டரு, இதோட மொத்த இக்னிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் வயர்லேருந்து ஆரஞ்சு வயரில் தான் போகும். அந்த மாதிரி போகிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லோடு கூட எடுக்குன்றக்காண்டி ஒரு புதிய சிஸ்டம் கொண்டு வந்தது தான் இந்த ரிலே. இந்த ரிலே சிஸ்டத்தை பற்றி இப்போ கனெக்ஷனை சொல்கிறேன். ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய கனத்த வயர் இருக்கும். இந்த ஒயிட் வயரும் அந்த ரெட் வயரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனம் கூட உள்ள வயராக இருக்கும். அந்த வயர் வழியாக பார்த்திங்கன்னா அந்த ரெட் வயர் வந்து டைரக்ட் பேட்ரி மெயினில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒயிட் வயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்னிஷன், அதாவது ஃப்ளாஷரோ இல்லை பிரேக் லைட்டோ இதில் கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த ஒரு இக்னிஷன் லைன் தான் இந்த ஒயிட் லைன் போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து எர்த்து, ரிலே ஆன் பண்ணக்கூடிய எர்த்து. இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அண்டு வைலட்டு. இதில் ஆரஞ்சு எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி ரிமோட் கனெக்ட் பண்ண எல்லாருக்கும் தெரியும், அதை டேரெக்டாக மெயினில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆரஞ்சை வந்து இப்போ ரிலே வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைலட் வந்து எல்லோரும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைலட் வயர் தான் இந்த இதில் ஒரு புது ஆப்ஷனாக இருக்கும், நியூ வயராக இருக்கும். அந்த வைலட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த ரெட் வயர் வந்து பெரிய ரெட் வயர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும் எப்பயுமே. அந்த ரெட் வயரில் இருக்க கரண்ட் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வைலட் கலருக்கு போயிடும். அந்த வைலட் கலருக்கு போய் தான் அந்த தெஃப்ட் அலாரம் சிஸ்டம் எப்பயுமே ஆனில் இருக்க செய்யும். ஸோ அப்போ அந்த பழைய நம்ம ரெட்டும் பிளாக் என்னன்னு பார்த்திங்கன்னா அது இப்போ டம்மி மாதிரி தான். இந்த பெரிய ரெட் வழியாக போய் நம்ம வைலட்டுக்கு வந்து எப்பயுமே தெஃப்ட் அலாரமுக்கு கரண்ட் போயிட்டுருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இக்னிஷன், அதாவது செல்ஃப் பட்டன் ஆன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த வைலட் கலருக்கு லைன் வழியாக ஆரஞ்சு கலர் லைனுக்கு வந்து அந்த ரிலே ஆன் பண்ணுறப்ப ஒயிட் கலர் லைனுக்கு லூப் ஆயிரும். கொஞ்சம் இது 2 தடவை கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிலேருந்தும் வைலட்டுக்கு தான் கரண்ட் போயிட்டுருக்கும். இந்த ரிலே ஆன் ஆகிறப்ப ரெட்டிலேருந்து ஒயிட்டுக்கு கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக சொல்லணும்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். நார்மலாக இந்த ரிலே ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்டிலேருந்து ஒய்லட்டுக்கு கரண்ட்டு போயிட்டுருக்கும். இந்த ரிலே ஆன் ஆகிருச்சுன்னா ரெட்டிலேருந்து ஒயிட்டுக்கு கரண்ட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த ரிலே ஆன் பண்ண வைக்கக்கூடிய கரண்ட் எங்கிறது வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சுக்கு வருது. அந்த ஒய்லட்லேருந்து ஆரஞ்சுக்கு போகிறப்ப இந்த ரிலே ஆன் ஆகிடுது. ஆன் ஆனோடனே நமக்கு பேட்டரியில் உள்ள மெயின் சப்ளை இந்த வயரிங் கிட்டுக்கு போகுது.
இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. 5 பின் ரிலே பற்றி நிறைய பேத்துக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 பின் ரிலே தெரியாதவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின இந்த ரிமோட்டுக்கு வர சிஸ்டம் 5 பின் கண்ட்ரோல் புரியலைன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரிலேயை மட்டும் தனியாக எடுத்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சிஸ்டம் தான் இந்த ரூட்ஸ் கிளாடியேட்டர் 2ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். ஏன்னா லோடு எவ்வளோ நாளும் தாங்கும். பழசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல 0.5 mm வயர்ன்றப்ப ஃபுல் லோடு வண்டியோட, அதாவது BS4 BS6க்கு வர அந்த ஹெட்லைட்டு ஆன் ஆகிட்டே இருக்கும்ல, அதனால லோடு தாங்காது. அதுக்காக போட்ட ஒரு நியூ சிஸ்டம் தான் இந்த ரிலே வழியாக ஒரு கனத்த வயர் வழியாக இவங்களுக்கு லோடு தாங்குற மாதிரி சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் சிஸ்டம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பக்காவாக எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மாதிரியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீ இது இருக்கிற ஏட்டு கேட்குற எனக்கு என்னடா தெரியும்? ஏட்டு கேட்குறான்னு என்ன பிரேக்? ஏன் பிரேக்?